தங்கம் எப்பொழுதெல்லாம் விலை ஏறுதோ அப்போ வெள்ளியின் விலை ஏறும். தங்கம் எப்பொழுதெல்லாம் குறையுதோ அப்போ வெள்ளியின் விலையும் குறையும். தங்கத்தின் மீதான எப்படி 15% 9% குறைச்சி 6% ஆக்குறாங்களோ, அதே மாதிரி வெள்ளிலேயே 6% தான் இறக்குமதி வரி இப்போ நிர்ணயிச்சிருக்காங்க. அதனால வெள்ளி விலையும் குறைஞ்சிருக்கு. நம்ம மக்களை பொறுத்தவரை கிராமங்களில் வெள்ளி ரொம்ப பிரசித்தம். இனி வரும் காலங்கள் பொற்காலம் சொல்லுவோம். நான் சொல்ல பொற்காலம் இல்லை, வெள்ளிக்காலம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வெள்ளி நகைகளுக்கு மக்களிடையே ஒரு பெரிய மவுசு, பெரிய ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. பெரிய பெரிய திருமணங்கள் கூட இப்போ வெள்ளி நகையில் போட்டு செய்கிறாங்க. நீங்கள் பார்க்கச்சே தெரியவே தெரியாது வெள்ளியான்னு கூட நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு தங்கத்திற்கு நிகரான வேலைப்பாடு கூடிய வெள்ளி நகைகள் நிறைய வந்திருக்கு. ஸோ மக்கள் வெள்ளியின் மீது பெரிய ஆர்வம் இருக்குது. அந்த வெள்ளியுடைய விலை குறைஞ்சனால இன்னும் வாங்குங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அதாவது தங்கம் நம்ம அணிகலனாக எடுத்துக்கிறோம். வெள்ளியை இண்டஸ்ட்ரியல் யூஸாக நம்ம எடுத்துக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் யூஸ்ன்னு எடுத்தால் நிறைய இண்டஸ்ட்ரியல் யூஸில் இப்போ உலகம் முழுக்க ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்தில் மொத்த வெள்ளியினுடைய உற்பத்தியில் இல்லை மொத்த வெள்ளியினுடைய பயன்பாட்டில் 80% இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு போகுது. 20% தான் டொமஸ்டிக். நம்ம பாத்திரமாவோ பொருளாவோ செய்துக்கிறது எல்லாமே 20% தான். 80% இண்டஸ்ட்ரியல் யூஸ். எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கலில் யூஸ் ஆகுது, ராக்கெட்டில் யூஸ் ஆகுது, பெரிய பெரிய எலக்ட்ரானிக் டிவைசஸில் யூஸ் ஆகுது. ஏன் நம்ம மொபைல் ஃபோன் எடுத்தால் 1 கிராம் வெள்ளி இருக்கும் அதுக்குள்ளே. நம்மளுக்கே தெரியாது. எல்லா கனெக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ளி தான். ஏன்னா வெள்ளி மிக எளிதாக மின் கடத்தி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதில் பாஸ் ஆகும். ஜஸ்ட் மற்ற உலகத்தை விட வெள்ளி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு பொருளை கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே வெள்ளியினுடைய பயன்பாடு அதிகரித்து வருது. இப்போ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் ஆகலாம், எலக்ட்ரானிக் பொருளில் வெள்ளியினுடைய பயன்பாடு பெரிய அளவில் வரும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளியுடைய விலை நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வெள்ளியுடைய விலை உயர்ந்துடும். ஏன்னா வெள்ளியுடைய தேவை அதிகரிக்கும், தேவை அதிகரித்தால் விலை உயரும். இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் எப்பவுமே. ஒரு பொருள் இருக்குன்னா அதனுடைய விலை என்னன்னு கேட்டால் சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு எவ்வளோ கேப் இருக்குன்றது தான் விஷயம். இதில் கேப் அதிகமாகும். கேப் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை கூடிடும். ஸோ வெள்ளி முதலீடுகள் செய்தால் வரும் காலங்களில் பெரிய அளவில் லாபம், தங்கத்தை விட கூடுதலான லாபம் வெளியில் கிடைக்கும். இன்னும் கம்மியானா நல்லா தான் இருக்கும். ஐ மீன் த ஃபீலிங் இஸ் குட் ஆப்வியஸ்லி பிகாஸ் கிராமுக்கு 200 rupees குறைஞ்சிருக்கு. பட் ஈவன் ஃபர்தர் ரிடக்ஷன் இஸ் குட். I feel it's a good investment because even though as of today it's reduced, but gold almost it's like it goes on a regular basis la adu it goes up. So I feel it's a good investment. ஏறனாலும் பிரச்சனை இங்கே தான். ஸோ என்ன ரேட்டாக இருந்தாலும் வாங்கி தான் ஆகணுன்ற மாதிரி. பட் கோல்டு இஸ் a குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஃபைனைட் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது வேர்ல்டில் கோல்டுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட வேல்யூ மேலே தான் போயிட்டுருக்கும் இல்லைங்களா. ஸோ தட்ஸ் a குட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி கோல்ட் ரேட் கம்மியாகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னோட பட்ஜெட்டில் ஐ தாட் ஆஃப் லைக் ஒரு 4 sovereigns வாங்கலாம் தான் பிளான் பண்ணி வந்திருந்தேன். இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு நான் இன்னும் அடிஷ்னலாக கொஞ்சம் கோல்டு சேர்த்து எடுக்க வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி மணி இருக்குது, நான் சேவ் பண்ணணும்னா உடனே ஐ இன்வெஸ்ட் இன் டு திஸ் கோல்டு. அது எப்போ நம்ம கொடுத்தா கூட திருப்பி நம்மளுக்கு அது ரிட்டர்ன் இருக்கும், அது இன்க்ரீசபிள். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ கையில் காசு இருக்கும்போது அட்லீஸ்ட் பெரிய ஜுவல்லரி வாங்க முடியலன்னா கூட சின்ன சின்ன காயினாக சேர்த்து வச்சா கூட மேபி ஃபியூச்சரில் அது ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ ஐ லவ் டு சேவ். இந்த மாதிரி காயின்ஸ் நிறைய எடுத்து வச்சுப்பேன். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி பெனிஃபிட் இருக்கிறதுனால மேபி இன்னும் கொஞ்சம் கூட பிளான் பண்ணி கிரெடிட் கார்டு ஏதாவது சூஸ் பண்ணி கூட ஐ கேன் டூ. திருப்பி எல்லாம் கோல்டு ரேட்டு கம்மி எப்போ ஆகும்னு தெரியாது. இன்னும் கம்மியானா நல்லா இருக்கும்.